தோல்வி இப்படி எல்லோரையும் உத்வேகம் கொள்ள செய்திருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த தோல்வி மிக குறிப்பாக கொளத்தூர் தொகுதி கொடுத்திருக்கின்ற அந்த தீர்ப்பு என்பது கழக தொண்டர் ஒவ்வொருத்தருடைய அடிமனதிலும் மாறாத வடுவாக பதிந்திருக்கிறது. கழக தொண்டர்களுக்கு மாத்திரமல்ல, பொதுமக்களிடத்திலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு அது ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாம் இழந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட முதலமைச்சருடைய மீண்டும் அவர் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை நாம் மறுத்திருக்கிறோம் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு பொதுமக்களில் ஒரு சாராரணத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஏதோ பெரிய மாற்றம் அல்ல. ஒரு 30-35% பேர் இந்த மாற்றத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். வாக்குகளை அவர்கள் மீண்டும் வாங்க முடியாது என்கின்ற காரணத்தினால்தான் அதிமுகவில் இருக்கின்றவர்களை எல்லாம் வலைவீசி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியாகி ஆட்சி அமைச்சாச்சு. ஆட்சி அமைத்த பிறகு தேவையான எம்எல்ஏக்களுக்கு அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை பதவியை ராஜினாமா பண்ண வச்சு மீண்டும் அவர்களை தேர்தலில் போட்டியிடுவது என்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்னு பிடிச்சிட்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவங்கள்ட்ட அமைப்பு இல்லை. அந்த அமைப்பை உருவாக்குவதற்கு எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு அந்த ஆதவர்ஜுனா அதிமுக என்பது இனி தாவேகா தான் என்று அப்படி ஒரு மாயை மனசுல அவர்கள் மனதிலே விதைத்து அதிமுகவை கரைத்து அதன் மூலமாக தாவேகாவை வலுப்படுத்தலாம் என்கிற எண்ணம் தான் காரணம். இதே ஓட்டு சதவீதம் தொடராது என்பது அவங்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா எந்த ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்து இந்த மக்கள் மனதை ஏமாற்றினார்களோ இன்றைக்கு அந்த ஆயுதம் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல புதிதாக பேசுகிற இளைஞர்கள், இளம்பெண்கள் பேசுகின்றவர்களை அதிகம் பார்க்க முடிகிறது. அவங்க யாரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்புடையவர்கள் இல்லை, திராவிட முன்னேற்ற கழக குடும்பம் சேர்ந்தவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலத்தில் வேலை இருப்பவர்கள், வெளிநாட்டில் வேலை இருக்கிறவர்களும் பேசுகிறார்கள். இப்படி ஒரு ஆட்சி அமைந்திருக்க கூடாது, எப்படி இவர்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் பேசுகின்ற செய்தி தொடர்ந்து வர வர இவர்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க கிராஃப் மேலே ஏறிச்சோ அதே வேகத்தில் கீழே கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையை தான் இன்றைக்கு தாவேகா சந்தித்திருக்கிறது. ஏன்னா தாவேகாவில் இன்றைக்கு யார் முதலமைச்சர்னா விஜய் அல்ல, ஆதவர்ஜுனா தான் பின்னாடி இருந்து நிழல் முதலமைச்சராக இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார் என்பது இன்னைக்கு பட்டவட்டமாக தெரிந்துவிட்டது. அதே போலதான் இன்றைக்கு அவர்கள் அறிவிக்கின்ற திட்டங்கள், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த திட்டங்களுக்கு புதுசா பேர் வச்சு அறிவிக்கிறான். விவசாய கடன் சொல்லி விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறான் என்பதையெல்லாம் இன்றைக்கு எல்லோரும் பேசுகிற அளவுக்கு, விவாதிக்கிற அளவிற்கு இந்த செய்திகள் கீழே போய் கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக கொண்டு சேர்க்கின்ற பணிதான் நமக்கானது. இந்த தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வேகமாக வருவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அமைந்திருக்கிறது. நாம் பார்க்காத தோல்வி இல்லை. 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக நாம் கடந்து வந்தோம். நம்முடைய தலைவர் தளபதி அவருடைய கடும் உழைப்பில் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு மாயை ஏற்படுத்தி ஒரு ஊடக மாயஜாலத்தின் மூலமாக இந்த ஒரு குறைபிரசவ வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இது முழு வெற்றி அல்ல, ஒரு குறைபிரசவ வெற்றி தான் அவர்கள் பெற்றிருப்பது. எனவே இது நீண்ட நாள் உயிர் தங்காது. அதை இன்னும் என்ன மோசமான நிலைக்கெல்லாம் பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் இன்னும் நாம் பார்க்க தான் இருக்கிறோம். ஓரிரு அமைச்சர்களை பற்றி இங்க நம்முடைய ஜெயகொண்ட நகரம் சொன்னார். 13 சீட்டும் ஜோக்கரா இருந்தா என்ன பண்றதும்பாங்க. அது மாதிரி அவன் போட்ட அமைச்சர்கள் எல்லாமே ஜோக்கரா இருக்கிறான்னா என்னதான் பண்ணுவது தெரியல. இதுல மூத்த அமைச்சர்னா மரியாதைக்குரிய செங்கோட்டையன் தான். அவன் தனியா பேசணும்னா அவரே பெரிய ஜோக்கரா தான் பேசுவார். ஏன்னா அவரை நான் பல முறை சட்டமன்றத்தில் பார்த்துருக்கிறேன். நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாவது 2 கேள்வி கேட்டோம்னா ஏன் டபக்குன்னு பதில் சொல்லி உட்காந்துருவார். நீண்ட நேரம்லாம் பதிலளிக்க மாட்டார். அவரால் பதிலளிக்கவும் முடியாது. ஒரு மூத்த அரசியல்வாதி, நீண்ட காலம் அரசியல் இருப்பார், அவ்வளவுதான். அவரும் கிடையாது. முதல்ல ஒரு 2 மாசம் ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்து பேசுறதுக்காவது கற்றுக் கொடுத்து மந்திரி ஆகியிருக்கலாம் போல விஜய். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு மக்கள் மனதிலே அவங்களே ஒரு மோசமான நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை தான் நாம் செய்ய வேண்டும். இந்த தேர்தல் என்பது நமக்கும் ஒரு பாடமாக அமைந்து விட்டது. நாம் எல்லா நல்லதையும் செய்திருக்கிறோம், எல்லா மக்களுக்கும் திட்டங்களை கொண்டு சேர்ந்திருக்கிறோம் என்பது மாத்திரமே வெற்றிக்கு உதவாது. இன்னும் இது போன்ற குறுக்கு வழியில யார் வருகிறார்களோ அதையெல்லாம் கண்டறிந்து தடுப்பதற்கான பணியும் நாம் சேர்த்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தல் நமக்கு படிப்படியாக தந்திருக்கிறது. எனவே காலம் நமக்கு இந்த பாடத்தை கொடுத்திருக்கிறது.
நிச்சயமாக வருகின்ற காலங்களில் இதையெல்லாம் தாண்டி வருவோம்.